முதல்வர் ஸ்டாலினின் ஓரணியில் திரள்வோம் திட்டம் குறித்து எதிர்க்கட்சிகளான பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறிய விமர்சனங்களை இங்கு காணலாம். பெருமிதம் கொள்கிறோம் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவிக்கிறோம். சார், படி படி என்கிறது திராவிட மாடல், படிக்காதே என்கிறது காவி கும்பல் சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு. அதாவது முதலமைச்சருக்கு இப்போ நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியல. இந்த மாதிரி ஓரணியில் திரளுவோம், ஓரணியில் சேருவோம், இது எதுக்கு இந்த ஓரணியில் இப்போ சேர்றதுக்கு என்ன அவசியம் வந்திருக்குது? ஆக நீ படிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பாரதவர் மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வச்ச நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமும் ஒரு விரக்தியிலும் இருக்கிறாங்க. ஏன்னா நிச்சயமாக அவங்க தோக்க போகிறதுங்க உறுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அந்த பதட்டத்தில் எதையாவது அடுக்குமொழியில் பேசிட்டு ஓரணியில் திரளுமோ படி படிங்கிறது. ஆனால் இதே காவி கும்பல் தான் 1999ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் கூட்டணி வச்சாங்க. இவரும் அன்னைக்கு தான் இருந்தாங்க. அந்த காவி கும்பல் கூட தான் அன்னைக்கும் இருந்தாங்க. தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கு. விடுபட்ட மகளிருக்கான அந்த இன்றையிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உங்க எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 2020 தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லியிருந்தாங்க? ஆமா, அதுல எதுவுமே நிறைவேற்றல. 90% வார்த்தையில தான் சொல்றாங்க தவிர எதை நிறைவேற்றிருக்காங்க? இன்னைக்கு ஓல்டு பென்ஷன் நிறைவேற்றிருக்காங்களா? இல்லை. 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. வீடுதோறும் எல்லா பெண்களும் 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னாங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க? பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அவங்க கொடுத்தாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதுவும் குடும்ப பெண்களுக்கு தகுதி உள்ள பெண்கள் சொன்னாங்க. எந்த அர்த்தத்தில் தகுதி உள்ள பெண்கள் சொல்றாங்கன்னு தெரியல. ஆக அவங்களுடைய வாக்குறுதி எல்லாமே இன்னைக்கு மாறி போயிருக்கு. பட்டதாரி ஆசிரியர்கள் வேலை கொடுப்பாங்க. நிறைய காலம் இன்னைக்கு 2000 போஸ்ட் காலியாக இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காரு. அரசனுடைய இந்த முன்னெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி, இவ்வளோ நாள் அவர் யாரோட இருந்தார்? இந்த கேள்விக்கு பதில் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்கா? கேள்வி எழுப்பின தம்பிகிட்ட இருக்கா? நீங்களே பார்க்குறீங்க. இந்த சாலைகள் வரும்போது பார்த்துருப்பீங்க. வீடு தேடி அரசு என்று ஒரு பாரவுந்தில் தமிழ்நாடு அரசு முத்திரையே போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது. எது போகுது? வீடு தேடி அரசு. இவள் நாள் அரசு யாரை தேடி போச்சு? ஓரணியில் திரள்வோம். எதுக்கு? கூடி கொள்ளையடிக்க, கூடி கொலை செய்ய, கூடி கற்பழிக்க. அதுக்கு தானே. வேற எதுக்கு? கூடி குடிக்க. வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம்? ஓரணியில் எப்போ திரள்விய? தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணீங்க நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். மொழி காக்கன்னு போட்டிருக்கீங்க. பக்கத்தில் திராவிட பேரொழின்னு எங்கள் பாட்டனார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிட்டுது. சரி, சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று. இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா? அவர் என்ன? சரி, திராவிட பேரொழியை எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்கள். திராவிட பேரொழி, அதை படிங்களே. அங்கே ஒற்றெழுத்து இல்லை. ஏன் இப்போ இல்லை? திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா? அது என்னது? அது அரசு எழுதுது பாருங்க. சென்னை கடற்கரைக்கு போங்க, நம்ம தமிழருக்கும் கீழே சென்னை இங்கிலீஷில் இருக்கும். தமிழ் வளர்க்கிறார்கள், மொழியை காக்கிறார்கள், மண் காக்கிறார்கள். இவ்வளோ காலம் என்ன பண்ணாங்க? அள்ளி விற்று திண்டு கொண்டு இருந்தார்கள். எந்த ஆற்றில் மண் இருக்குது? எந்த மலை இருக்குது? போகும்போது மலை மணலாக எத்தனை பாரவுந்துகள் போய்கொண்டிருக்குன்னு பாருங்கள். மண்ணை காக்கிறார்கள், மானம் காக்கிறார்கள். மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாற்றி நிறுத்தி விட்டுட்டு இலவச அரிசிக்கு 500க்கும் 1000க்கும் கையேந்த வச்சுவிட்டு, வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கி நிற்க வச்சுவிட்டு, பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி நிறுத்திட்டு மண் காக்க, மொழி காக்க, மானங்காக்க எப்போ வர்றீங்க? வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா? பிரச்சனையே 60 ஆண்டுகளாக நீங்கள் தான். உங்கள் அப்பா, இப்போ நீங்கள், அடுத்து இப்போ உங்கள் மகன், நீங்கள் தான் பிரச்சனை.
நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாமல் இப்போ தான் வந்து பிரச்சனை என்னன்னு கேட்குறீங்க. 4.5 வருஷம் 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க. தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும், சாலைகள் போடப்படும், எல்லாம் நடக்கும். விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும். இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல். என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்கு தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும். இல்லைன்னா அது மலராது. சும்மா இவங்க காலங்காலமாக இந்த ஏமாற்று பாருங்க. நீ பிஜேபி வந்துடும். பிஜேபின்னு ஒன்று இல்லைன்னா திமுக செத்து 20 வருஷம் இருக்கும். திமுகங்கிற கட்சி அழிஞ்சே 20 வருஷம் ஆயிருக்கும். யாராவது மறுக்க சொல்லுங்கள். திமுகவை பதவியில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா? யாராவது மனச்சான்று இருக்கிற நெஞ்சை வச்சு சொல்லுங்க. திமுக கட்சி உழைச்சி வந்துருச்சா பாரதிய ஜனதா வெள்ள வச்சிருக்கா? பாரதிய ஜனதா வந்துடும். குடுகுடுப்பக்கார மாதிரி ஊரோட அடிச்சுட்டு கத்துனது யாரு? இன்னும் 15 வருஷமாக கத்துனா 15வது 3வது முறையும் வந்துட்டாப்ல. இப்போவும் பிஜேபியை வளர விடக்கூடாது. அது எங்கே வளருது? பிஜேபியை வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்கொடி பிடித்தது ஏன்? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன்? எனிமையாக இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் எனிமையாக மாறினது எப்படி? அமலாக்கத்துறை சோதனை வந்தது, அது அமுக்குன மாதிரியே ஆக்கமாயிருச்சு. எப்படி அமைதியாயிருச்சு? எப்படி வந்தார்கள், சோதித்தார்கள். சரி, என்ன நடந்தது? யாருக்காவது சொல்லுங்கள். நீங்கள்லாம் சொல்லுங்கள். நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு எதாவது பேசுங்க. எங்கது 3 முறை நிதி ஆயோக்கு கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்தோன்னே ஓடி வாரேன் மோடின்னு போனது யார்? அங்கே போய் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நின்னீங்களா? கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா, இல்லை எதிர்த்து நின்று போரிட்டு முன்னீங்களா? இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சிகளை தவிர எவன் செய்வான்? இந்த நாட்டில் எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவோம், எல்லாம் பேசுவோம். எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும்.